3500 தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வேலைவாய்ப்பு 3500 பேர் தான். 13 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்கான். அதில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன? விடுதலை போராட்டத்தை பற்றி கேட்டிருக்கிறது. விடியல் பயணம் எப்போது தொடங்கியது? இதையெல்லாம் நீங்கள் சகித்து கொண்டு தானே இருக்கிறீங்க. இந்த கொடுமைகள் எல்லாம் எவ்வளோ பெரிய பொது அறிவு கேள்வி. 13 லட்சம் பேர் அதிமுக கொண்டு வந்தது. எந்த மாநிலத்தை சேர்ந்தாலும் யார் வேணாலும் வந்து இங்கே எழுதி கொள்ளலாம். சார், டிஎன்பிசியில் தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் யார் வேணாலும் அந்த தேர்வில் எழுதிக்கலாம், வேலை வாய்ப்பு பெற்றுக்கலாம். பிறகு 2 வருஷம் கழித்து தமிழ் கற்றுக்கலாம். தேவைன்னா வேலை கிடச்சிருச்சுன்னா எது கற்றுக்கிறான்? அதை கொண்டு வந்ததை நாங்கள் வந்து மாற்றுவோம். நீங்கள் 4.5 வருஷம் ஆச்சு மாற்றலை. இதில் 13 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. எத்தனை பேர் ஏன் ஆளுன்னு தெரியல, எவன் எந்த மாநிலத்துக்காரன்னு தெரியல. அதனுடைய தலைவர் சொல்கிறாரு, தேர்வாணையத்தினுடைய தலைவர் சொல்கிறாரு, அரசியல் கேள்விகளை நாங்கள் தவிர்க்க சொல்லியிருக்கோம்னு. எப்போ விடியல் பயணம் எப்போது தொடங்கியதுங்கிறது அரசியல் கேள்வி இல்லை. அது அரசியல் கேள்வி இல்லை. இப்போ உங்களுக்கு இதையெல்லாம் பாருங்கள். ஒரு அரசு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்குது, தேர்தல் பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்குது.